முள்ளங்கி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அது ஃபஸ்ட்டு வடச்சட்டி வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 பட்டை, கல்பாசி, ஒரு 3 கிராம்பு போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு 3 தக்காளி போட்டுட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறமா முள்ளங்கி கட் பண்ணி போட்டுக்கலாம். 3 முள்ளங்கி போட்டிருக்கேன். இது கூட சோயா இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்குங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு காய் வந்து 3/4 பதம் வெந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியை வந்து கரைச்சி அதையே இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது கூட கொஞ்சமாக தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதை வந்து அரைச்சிட்டு அதையே இந்த குழம்போடு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக உப்பு பத்தலைன்னா உப்பையும் போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் போட்டுருங்க. அவ்வளோதான்.